ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா? அப்போ ரொம்பவே கோல்டாக ஆயிடுச்சு எனக்கு. பாப்பாவுக்கு அதுக்கு முன்னாடியிலிருந்தே கோல்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, பாட்டிக்கிட்ட நான் தழைக்குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க அதுக்கான தழைகள் எல்லாமே எனக்கு பறித்து கொடுத்தாங்க. இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதோட ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தழைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை நம்ம நல்லா அரைச்சி எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அம்மியிலேயே அரைச்சி செய்வாங்க. இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இதில் சில இலைகளில் முள்ளெல்லாம் இருக்கும், அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரசத்துக்கு சேர்ப்போம் இல்லையா, மிளகு, சீரகம், பூண்டு, அந்த மாதிரி தான். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்கு, ஒரு சின்ன பீஸ் சுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு, இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தழைகள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நிறைய செடிகள்லாம் நம்ம வளர்க்குறோம், அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தேவைக்கேற்ப இந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்க்கும்போது நமக்கே சில டைம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த தழையை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இதை சேர்த்து அது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை அப்படியே கொதிக்க வைக்கணும். அதை சொன்னேன் இல்லையா, இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. இதை அரைச்சி அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதை வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான். நீ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துக்கணும். இதில் புளி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் நிறைய வகையான இலைகள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் லைட்டாக கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூடவே புளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பொங்கி கொதித்து வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்ன சின்னதாக கருவாடு வரும் இல்லையா, நெத்திலி கருவாடு, அதை தான் சேர்ப்பாங்க. நான் வாழைக்கருவாடு சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 2 பீஸ் தான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியேவும் எடுத்து குடிக்கவும் செய்யலாம். அதனால் நான் இப்போது தாளிக்கு முன்னாடி கொஞ்சமாக குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் கொஞ்சம் வடகமும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் தாளிச்சிருக்கேன். தாளித்ததுக்கப்புறமே அந்த வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.